ஒரு ஜாதகத்த பார்த்து மறுபிறப்பு இல்லைன்றத சொல்ல முடியுமா? அந்த ஜாதகம் எப்படி இருக்கும்? மறுபிறப்பு இல்லைன்னா அத எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரி குட். ஜாதகத்தை பார்த்து மறுபிறப்பு இல்லாத அமைப்பு தெரிஞ்சுக்கணும் முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு அப்படின்னா, வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க 12ல் கேது இருந்தால் அவருக்கு இதான் கடைசி பிறப்புன்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை இல்லை. இன்னும் 2, 3 விஷயங்கள் சேர்ந்து தான் வரணும். அதாவது ஒரு லக்னத்துக்கு 4 இடம் முக்கியமான இடம் இந்த விஷயம். 1, 5, 9 இந்த ஜென்மம், பூர்வ ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம் ஆகிய 3 ஜென்மங்கள் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் இடம் மறுபிறப்புன்னு அர்த்தம். எப்படி? 1 இந்த ஜென்மம், 5 போன ஜென்மம், 9 அதுக்கு முந்தைய ஜென்மம், 12 அடுத்த ஜென்மம். இது 3யும் 4லையும் இந்த 4 இடங்களும் பார்த்து தான் நம்ம சொல்கிறது பழக்கம். அது ஏன் அப்படின்னாக்கா 1, 5, 9ன்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய சுபாவம் கேரக்டர் இருக்கும். 9ஆம் இடத்தை யோகஸ்தானம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்கு பேர் ஆன்மீக ஸ்தானமும் குரு ஞானஸ்தானம்னு பேர். அப்புறம் 5ஆம் இடங்கிறது பூர்வ ஜென்ம கர்மஸ்தானம். பாவமோ அல்லது புண்ணியமோ எதை செஞ்சுருக்கோங்கிறத பார்த்து சொல்லக்கூடியது அந்த இடம். ஆக இதெல்லாம் இருக்குது. இதை பொறுத்து 12ஆம் இடம் அடுத்த ஜென்மம் அமையும். இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் 3 கிரகம் முக்கியமானதாக இருக்குது இந்த விஷயத்துக்கு. என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சூரியன், அடுத்தது ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேது பகவான், ஆன்மீகத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான். ஆக குரு, சூரியன் மற்றும் கேது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களிலே இருக்குமேயானால் அந்த ஜாதகம் அடுத்த பிறப்பை தராது, இறைவனை அடையலாம். அதாவது 1, 5, 9, 12 இந்த 4 இடங்களில் குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் இந்த 3 கிரகங்கள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது ஒன்று மட்டும் இணைந்தோ எப்படியோ இந்த 4 இடத்துல இருக்கணும். 1ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு முக்தி, மோட்சம் அல்ல வைகுந்தம், சிவலோகம் என்ன சொல்கிறோமோ அது மறுபிறப்பு இல்லாத, மரணம் இல்லாத பெருவாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அது சாதாரணமாக வாழ்கிறவங்களுக்கு அது கிட்டாது. அது இப்போ வாழ்க்கை முறையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். எவன் போய் சேருவான், எவன் போய் சேர மாட்டான்னு நம்ம வாழ்க்கை முறையிலே தெரியும். வெறும் பக்தி மட்டும் இருந்தாலும் பத்தாது. எல்லாம்